என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன். கரங்களை தட்டி பாடுவோம். என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன். கன்மலை கிறிஸ்துவை கண்டேனும் மேலே கிருபையின் நிதியே. கன்மலை கிறிஸ்துவை கண்டேனும் மேலே கிருபையின் நிதியே. என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன். என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன். கைவிடேனே உன்னை என்றும் என் உள்ளம் கைகளில் வனைந்திட்டேனே. கைவிடேனே உன்னை என்றும் என் உள்ளம் கைகளில் வரைந்திட்டேனே. கண்மணி போல் காவல் செய்துவேன் என்றதால் கனிவுடனே துதிப்பேன். கண்மணி போல் காவல் செய்துவேன் என்றதால் கனிவுடனே துதிப்பேன். பாடுவோம் சேர்ந்து. கண்மலை கிறிஸ்துவை கண்டேனும் மேலே கிருபையின் நிதியே. கண்மலை கிறிஸ்துவை கண்டேனும் மேலே கிருபையின் நிதியே. என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன். என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன். தீயோன் எமக்கெதிராய் உருவாக்கிடும் ஆயுதங்கள் அறவே. தீயோன் எமக்கெதிராய் உருவாக்கிடும் ஆயுதங்கள் அறவே. வாய்த்திடாதே புது சக்தியால் நிறைத்தென்றும் ஜெயத்துடன் நடத்துகிறேன். வாய்த்திடாதே புது சக்தியால் நிறைத்தென்றும் ஜெயத்துடன் நடத்துகிறேன். பாடுவோம் சேர்ந்து. கண்மலை கிறிஸ்துவை கண்டேனும் மேலே கிருபையின் நிதியே. என்னை அழைத்த மாதேவ
கண்மலை கிறிஸ்துவை கண்டேனும் மேலே கிருபையின் நிதியே. கண்மலை கிறிஸ்துவை கண்டேனும் மேலே கிருபையின் நிதியே. எல்லாரும் சேர்ந்து என்னை அழைத்த மாதே தயவை என்றும் புகழ்ந்திடுவே. என்னை அழைத்த மாதே தயவை என்றும் புகழ்ந்திடுவே. என்னை அழைத்தவர் என்னை அழைத்த மாதே தயவை என்றும் புகழ்ந்திடுவே. என்னை அழைத்து என்னை அழைத்த மாதே தயவை என்றும் புகழ்ந்திடுவே. என்னை அழைத்த மாதே தயவை என்றும் புகழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. என்னை அழைத்த மாதே தயவை என்றும் புகழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. 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 வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் காணாமல் போன ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து கொண்டிருந்தோம். நம்முடைய பாவத்தின் அந்தகாரத்தின் இருளிலே நாம் நிலையற்று அலைந்து திரியும் போது நம்மை இயேசு தேடி வந்து நம்மை அழைத்த தயவு எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார் என நாம் வாசிக்கிறோம். நாம் நீதிமான்களாய் இருக்கும்போது அல்ல, நாம் பாவத்தில் இருக்கும்போது நம்மை அழைத்த தேவனுடைய தயவை எத்தனை பேர் இன்றைய காலையில் உணர்றீங்க? ஹல்லேலூயா. அந்த அழைத்த தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அந்த அழைப்பிலே நம்மை உறுதிப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உன்னதங்களிலே உள்ள சகல ஆசீர்வாதங்களாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் நம்மை அழைத்து நாம் இருக்கிற இடத்துல நம்மை விட்டு விடவில்லை. தேவன் தம்முடைய வலது கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுத்தார், நம்மை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. இருளிலே கிடந்த நம்மை தேவன் வெளிச்சத்திலே நடக்க செய்தார். உளையான சேற்றிலே மூழ்கி கொண்டிருந்த நம்மை தேவன் கரம் பிடித்து கண்மலையிலே நிறுத்தி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நான் குழியில இருந்தேன் ஆண்டவரே, அந்த காலத்துல இருந்தேன், பாதாளத்துல இருந்தேன். ஆனா குழியில இருந்த என்னை தூக்கி எடுத்து என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தவரே உமக்கு நன்றி. என் பாதங்களை நீர் கண்மலையிலே உறுதிப்படுத்தி இருக்கிறேன். உண்மையா நான் சொல்லுவேன், நாம் இன்னும் குழியில இல்ல. தேவன் நம்மை உயர்ந்த இடங்களிலே அடைக்கலமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. What a great God we serve. What grace have you received? How great is that? ஆண்டவரே, என்னை உயர்த்தி இருக்கிறதற்காய் நன்றி. எங்களை உயர்ந்த இடங்களிலே நடக்க பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி. எங்களை நடக்க பண்ணுகிறதற்காய் நன்றி. புழுதியில் இருக்கிறவனை தேவன் உயர்த்துகிறார். குப்பையில் இருக்கிறவனை தேவன் எடுத்து ராஜாக்களோடு தேவன் நடக்க பண்ணுகிறார். அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. சிங்காசனத்திலே அமர பண்ணி நம்மை உயர்ந்த இடங்களில் அடைக்கலமாய் வைத்திருக்கிற கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நம்முடைய பாதங்களை மாத்திரமல்ல, நம்முடைய எண்ணங்களையும் தேவன் உயர்த்தி இருக்கிறார். கீழ் நோக்கி உலகத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்த நம்மை தேவன் நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் மாற்றி மேல் நோக்கி நாம் நடக்கும்படி தேவன் நம்முடைய கண்களை விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவுக்கு நேராக தேவன் நம்மை திருப்பி இருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. Hallelujah. Every day I'm gaining new heights. தேவன் என்னை உயர்ந்த உயர்வுகளுக்கு நேராக ஒவ்வொரு நாளும் என்னை முன்னேற்றி நடத்தி வருகிறார். I'm pressing on the upward way. New heights I'm gaining every day. Still praying
as I'm onward bound. Lord, place my feet on higher ground. என்னை இன்னும் உயர்ந்த இடங்களிலே வைக்கிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆங்கில பாடல், ஒரு பழைய பாடலை நாம் பாட போகிறோம். இந்த பாடல் தெரிந்தவங்க என்னோடு சேர்ந்து பாடுங்க. தெரியாதவர்கள் நீங்க இந்த பாடலை கற்றுக்கொள்ளலாம். Lord, lift me up and let me stand on higher ground. On higher ground. I'm pressing on the upward way. New heights I'm gaining every day. Still praying as I'm onward bound. Lord, plant my feet on higher ground. Lord, lift me up and let me stand. My faith on heaven, stable land, a higher place that I have found. Lord, plant my feet on higher ground. கரங்களை தட்டி பாடுவோம். Lord, lift me up and let me stand. My faith on heaven, stable land, a higher place that I have found. Lord, plant my feet on higher ground. My heart is known, designed to stay where doubts arise and fears dismay. Though some way tread where these abound, Lord, plant my feet on higher ground. Lord, lift me up and let me stand. My faith on heaven, stable land, a higher place that I have found. Lord, plant my feet on higher. எல்லாரும் கரங்களை தட்டி, Lord, lift me up and let me stand. But stable land, a higher place that I have found. Lord, plant my feet on higher ground. I want to live above the world, though Satan's darts at me are hurled. For faith is called the joyful sound, the song of saints on higher ground. Lord, lift me up and let me stand. By faith on heaven, stable land, a higher place that I have found. Lord, plant my feet
ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நம்மை உயர்ந்த இடங்களில் அடைக்கலமாய் வைத்திருக்கிறார். உயர்ந்த இடங்களில் அடைக்கலமாய் வைத்திருக்கிறார். ஹalleluya. வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். அந்த சத்தம் சொன்னது, நீ மேலே ஏறி வா. ஆண்டவர் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலேயும் தேவன் நம்மை கொண்டு போகிற அனுபவம் என்னவென்றால், நேற்றுக்கு இருந்ததை காட்டிலும் இன்னும் மேலே ஏறி வா, நேற்றுக்கு இருந்ததை பார்க்கிலும் இன்னும் நெருங்கி வா. தேவன் அண்டை சேர்வதே தேவனோடு நாம் நடப்பதற்கு அடையாளம். பாவ உலகத்தை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களில் அனுபவிப்பதை பார்க்கிலும் நான் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே மேன்மையாக நான் கருதுவேன். என் தேவனோடு நான் உயர எழும்ப, இன்னும் உயர நான் எழும்ப தேவன் என்னை அழைக்கிறார். தேவன் என்னை அழைக்கிறார். இன்னும் நான் அவர் அண்டை சேர வேண்டும். இன்னும் நான் அவர் அண்டை சேர வேண்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆனந்தமா இன்பக்கானா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. இந்த அனுபவம் நமக்கு வரணும். Every day I'm walking close to Jesus. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல என் தோற்றமும் என் கண்களும் என் சிந்தனையும் என்னுடைய நோக்கமும் இந்த உலகத்திலேயே நான் வைத்திருக்கிறேன். தேவன் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களின் அளவுகோலை இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கும் நன்மைகளை வைத்து நான் அளந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனோடு நடக்க 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 இந்த உலகம் வேண்டாம், உலக ஆசைகள் வேண்டாம். என் இயேசு மட்டும் போதும். என் கண்கள் மேலே உயர்த்தப்பட்டிருக்கிறது. கீழானவைகளை அல்ல, மேலானவைகளையே நான் நாடுகிறேன். மேலானவைகளையே நான் நாடுகிறேன். உலகத்திற்குரியவைகளை அல்ல, உன்னதத்திற்குரியவைகளை நான் நாடுகிறேன். அநித்தியமானவைகளை அல்ல, நித்தியமானவைகளையே நான் நாடுகிறேன். இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்ததும் இந்த உலகத்தின் மேன்மைகளுக்காக அல்ல, தம்மோடு அவர் இருக்கவும் உன்னதத்தின் சகல ஐஸ்வர்யங்களால் நாம் நிரப்பப்படவும் தேவன் நம்மை உன்னதத்துக்கு நேராய் அழைக்கிறார். எத்தனை பேர் சொல்வீங்க, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் உம்மோடு நான் எழும்பி வருகிறேன், உம்மோடு எழும்பி வருகிறேன். சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. பாடுவோம். சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான உள்ளம் முறுக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லான
தேவன் உங்களை வாலிப வயதுல கரம் பிடித்தார் சொல்றோம், கை தூங்க பாபு. எவ்வளவு பெரிய அன்பு தெரியும் அந்த அன்பு. வாலிப நாளில் நான் இயேசுவை கண்டேன், என்னை இயேசு தேடி வந்தார். எதற்குமே உதவாத என்னை கண்டெடுத்து பரிசுத்தவான்களின் சபையிலே தேவன் நிறுத்தி இருக்கிறார். எதற்காக தெரியுமா? எதற்காக? வாலிப இன்பங்களை அனுபவிக்கும்படி அல்ல, உலகத்தின் மேல் கண்களை பதிக்கும்படி அல்ல. ஆனந்தமா இன்ப கானானை பார்த்து ஏகிடுவேன். உண்மையா இந்த பாடலை அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோம். என்னை தேடி அழைத்தது உலகத்தை தேடும்படி அல்ல ஆண்டவரே, உலகத்தை அனுபவிக்கும்படி அல்ல, உலகத்தின் மேல் என் கண்களை பதிக்கும்படி அல்ல, இம்மைக்குரியவைகள் மேல் நாட்டம் காணும்படி அல்ல. வரப்போகிறதையே நாம் நாடி தேடுகிறோம். இங்கே நமக்கு நிலையான நகரம் இல்லை, வரப்போகிறதையே நாம் நாடி தேடுகிறோம். வாலிப நாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவோம். ஆனந்தமா இன்பக்கானா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமா இன்பக்கானா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை இப்பூவிலும் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை இப்பூவிலும் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமா இன்பக்கானா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமா
கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி நாம் சொல்ல, உம் அண்டை என்னை இன்னும் இழுத்துக்கொள்ளும், உம்மை அண்டை என்னை சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே, உம் அண்டை என்னை சேர்த்துக் கொள்ளும் ஐயா, உம் அருகிலே என்னை இழுத்துக்கொள், உம் அருகிலே என்னை இழுத்துக்கொள். தேவனே பரத்திற்கேறும் படிகள் போல, பரத்திற்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எங்கள் தேவனே. பரத்திற்கேறும்
உம் அண்டை என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும். அப்பொழுது நாங்கள் ஓடி வருவோம். உம்முடைய அறைகளுக்குள்ளே எங்களை அழைத்துக் கொள்ளும். உம்முடைய அன்பிலே தான் நாங்கள் களிகூற முடியும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இன்னும் என்னையும் கிட்டத்தில் சேர்த்துக்கொள்ளும். இயேசுவை நான் கண்டவனாக என் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி பார்த்து தினந்தோறும் ஒரு படி நான் இன்னும் அவர் அருகே வர வேண்டும். இன்னும் அவருடைய அழகை நான் ரசிக்க வேண்டும். இன்னும் அவருடைய அன்பிலே நான் வளர வேண்டும். எனக்கு இயேசு மட்டும் போதும்னு விரும்புறவங்க எத்தனை பேர் இந்த காலையில் எங்க இருக்கிறீங்க? ஆண்டவரே, வேறு ஒன்றும் அல்ல ஐயா, நீரே என் வாஞ்சை, நீரே என் விருப்பம். Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்னும் கேட்க சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் சேர்த்து கொள்ளுமே ஜீவன் இம்மட்டும் என்னை கொண்டு வந்து இன்னும் இன்னும் அதிகமாக, இன்னும் நெருக்கமாக உம்மை அறிகிற அறிவிலே, உம்முடைய சுபாவத்திலே, உம்முடைய பிரசன்னத்தில், உம்முடைய மகிமைக்கு ஒத்த சாயலை நான் தரித்துக் கொள்ள மட்டும் என்னை இன்னும் அருகில இழுத்துக் கொள்ளும் ஐயா. உம்மையே நான் வாஞ்சிக்கிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உமக்காக இயங்குகிறது. நீர் ஒருவரே என்னை திருப்தியாக்க முடியும். தாகத்தை தீர்க்கும் ஜீவ தண்ணீர் நீர்தான். என் தேடுதலை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் ஒரே வாசல் நீர்தான். உம்மையே நான் வாஞ்சிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம் அருகிலே வர நான் வாஞ்சிக்கிறேன். என்னை இழுத்துக் கொள்ளும் அப்பா, பிரசனத்தினால் அரவணைத்துக் கொள்ளும்.